முரளி நைட்டு கார்லயே தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் சீட் எடுத்து பார்க்க லலிதாவோட பேரு தான் வருது. அதனால அப்செட் ஆகி வீட்டுக்கு நடந்து வரும்போது சின்ன பசங்க விளாண்டுகிட்டு இருக்க நம்ம எடுத்தா தானே இப்படி வருதுன்னு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு எடுக்க சொல்ல அப்பவும் லலிதாவோட பேரு தான் வருது. அப்புறம் சோகமா வீட்டுக்கு வந்ததும் நைட்டு ஏன்டா வீட்டுக்கு வரலன்னு ஆச்சி கேட்க நிறைய வேலை இருந்ததுன்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்ப ஆச்சி கிட்ட நீ எனக்கு நல்லதுதான்னு நினைப்ப, எனக்காக என்ன ஏதுன்னு கேட்காம இதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுன்னு சொல்ல ஆச்சியும் சாமியை கும்பிட்டு ஒரு சீட் எடுத்து கொடுக்க அதுலயுமே லலிதாவோட பேரு வர உன்னை போய் எடுக்க சொன்னேன் பாருன்னு கோவமா கிளம்புறான். அப்புறம் முரளியை பாக்குறதுக்காக லலிதா வீட்டுக்கே வந்துற இத தண்ணி எடுத்துட்டு வரும்போது முரளி பார்த்து ஒளிஞ்சுக்கிறான். பாட்டியும் லலிதாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் டீ போட்டு கொடுக்குறாங்க. லலிதாவும் முரளி இல்லையாச்சு அவனுக்கு போன் பண்ணா கூட சுவிட்ச் ஆஃப்னு வருதுன்னு சொல்ல அவன் எங்கம்மா சார்ஜ் போடுறான், சார்ஜே போடுறது இல்ல, இப்பதான் தண்ணி எடுக்க வெளியே போயிருக்கான்னு சொல்றாங்க. லலிதாவும் சரியாச்சு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு முரளியை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறா. அப்புறம் முரளி வந்ததும் டே லலிதா வந்தாடா, நீ அவகிட்ட கல்யாணத்தை பத்தி பேசிட்டியான்னு ரொம்ப ஆர்வமா கேட்க முரளி கடுப்பாகி குடத்தை கீழே போட்டு நீ என் மேல இருக்க அக்கறையில தான் கேட்கிறேன்னு எனக்கு தெரியுது, ஆனா தயவு செஞ்சு இனிமேல் கல்யாணத்தை பத்தி பேசாத, என் வேலைக்கு இடைஞ்சலா வர்ற எந்த ஒரு விஷயமும் எனக்கு வேணாம்னு சொல்ல ஆச்சியும் நான் இனிமேல் இதை பத்தி பேச மாட்டேன், உனக்கா எப்ப தோணுதோ அப்ப சொல்லுன்னு கண்கலங்கி போறாங்க. முரளியும் ஆச்சிட்ட இப்படி பேசினதை நினைச்சு ஃபீல் பண்றான். இங்க ராஜா இனி முரளி வரமாட்டா லலிதாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிருவான்னு நினைச்சு ஜீவாவை கூப்பிட்டு முகமது அலியை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்க ஃப்ளை லைக் ஏ பட்டர்ஃப்ளை ஸ்டிங் லைக் ஏ பீனு பாக்ஸர் முகமது அலியை பத்தி சொல்லி காமெடி பண்ண எனக்கு நிறைய வேலை இருக்கு ஜீவா, இந்த மணல் கொள்ளைக்கு எதிராலாம் போராடுவார்ல முகமது அலி அவரை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்கிறான். அவரை சோசியல் மீடியால பார்த்திருக்கேன், சொல்ல போனா அவர் என்னோட ஃபாலோவர் தான் சொல்ல அப்ப முரளி அங்க வர்றான். முரளியை பார்த்து ராஜா கண்டுக்காம நீங்க என்ன பண்றீங்க அவரோட சோசியல் மீடியா அக்கௌண்ட் அப்புறம் பேஜஸ் பத்தின எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ண சொல்லி அனுப்புறான். முரளியும் என்ன நான் வரமாட்டேன்னு நினைச்சு அதுக்குள்ள எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆள் போட்டீங்க போலன்னு கேட்க நீ என்ன முடிவு எடுப்பேன்னு யாருக்கு தெரியும், வேலை ரொம்ப முக்கியம்ல, ஜீவாவும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கான்னு சொல்றான். இப்படி எல்லாம் சொன்னா நான் பொசசிவ் ஆயிருவேனான்னு முரளி கேட்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்றான். உங்க மூஞ்ச பார்த்தாலும் தான் தெரியுதுன்னு முரளியும் சொல்ல ராஜாவுமே முரளியை ரொம்ப மிஸ் பண்ணி இருப்பான். இங்க ஐரா ஸ்கூல் படிக்கிற அவங்க ஜாதி பசங்க கையில எல்லாம் கயிறை கட்டி விட்டு இது வெறும் கயிறு மட்டும் இல்லடா தம்பிகளா, இது நம்ம அடையாளம்னு ஒரு பை நிறைய கயிறு எடுத்து கொடுத்து அவங்க ஜாதிக்கார பசங்க கையில எல்லாம் கட்டிவிட சொல்லி அனுப்புறான். அப்புறம் ஏதோ ஒரு ப்ராஜெக்டுக்காக எம்எல்ஏ எம்பி கிட்ட எல்லாம் பேசிட்டேன்னு சொல்லி ஒருத்தன் கிட்ட லீகல் டீமுக்கு வேகமா ஆளை ரெடி பண்ண சொல்லி அவனை அனுப்பிவிட்டு யாரோ 2 பேர் கிட்ட சீக்கிரட்டா ஏதோ வேலை கொடுத்து முடிக்க சொல்லி நீங்க எனக்காக இதை செய்யல நம்ம ஜாதிக்காக இதை செய்யறீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலைப்படாதீங்க உங்க பின்னாடி நான் இருக்கேன்னு சொல்றான். இங்க முரளி ஸ்டேஷனுக்கு வெளியே டீ கடையில நிக்க லலிதா வந்து எத்தனை தடவை உனக்கு கால் பண்ண ஏன் எடுக்கவே இல்லைன்னு கேக்குறா. முரளியும் மொபைல்ல கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லி சமாளிக்க சரி அதை விட எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல அப்பன்னு பார்த்து ராஜா கார்ல வர ராஜா சார் கூப்பிடுறாரு, நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு முரளி கிளம்பிற லலிதா முரளி அவாய்ட் பண்றான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றா. முரளியும் லலிதாவை அவாய்ட் பண்றதை நினைச்சு கண்கலங்க டேய் உனக்கு தான் அவளை பிடிச்சிருக்குல பேசாம கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிட வேண்டியதானு சொன்னா நான் போலீஸ்ன்ற பொய்யோட லலிதா கிட்ட உண்மையா இருக்கதை விட நான் போலீஸ் இல்லைன்ற உண்மையோட பொய்யாவது இந்த வேலையில இருந்துக்கிறேன்னு சொன்னதும் ஐயா சாமி ஆளை விடு, திருவள்ளுவருக்கு தாத்தா மாதிரி பேசுறான்னு கடுப்பாகிறான். அப்புறம் முகமது அலிக்கு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்த வழியில பெரிய லாரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல, ஆனா அவர் மேல பெரிய லாரி ஏறின தடை இருந்திருக்கு, ஆனா இங்க ஏகப்பட்ட டயர் மார்க் இருக்கு, இந்த கேஸ் அவ்வளவு சீக்கிரம் முடியற மாதிரியே தெரியலன்னு புலம்பிட்டு ஒருவேளை இது கொலையா இருந்தா கண்டிப்பா எதையாவது விட்டுட்டு போயிருப்பான்னு தேடி பாக்குறாங்க. அப்ப முரளி ஏதோ எரிஞ்சு சாம்பலா இருக்கதையும் பீடி துண்டு தீக்குச்சி எல்லாம் சாம்பிளா எடுக்கிறான். அப்புறம் கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸை ராஜா கிட்ட காமிக்கிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.